என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உன் கண்ணில் பட்ட இந்த வார்த்தைகளை இன்றே இப்போதே கேள். அடுத்த நொடியே அற்புதங்கள் நிகழலாம். நம்ப முடியவில்லையா? மேற்கொண்டு கேள். உன்னுடைய இப்போதைய நிலை, இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்த துன்பத்தில் கலங்கி இருப்பதாக நீ எண்ணலாம். ஆனால் கலங்கியது காரணமில்லாமல் இல்லை. மாசுபட்ட தண்ணீரை கலங்கி வைத்தால்தான் அது தெளிவடையும் போது அதற்குள் இருக்கும் சுத்தமான தண்ணீர் மேலெழுந்து வரும். மாசுகள், குப்பைகள் எல்லாம் அடியிலேயே நின்றுவிடும். அனைவரின் கண்களுக்கும் அந்த சுத்தமான தண்ணீர் வெட்ட வெளிச்சமாக தெரியும். இப்போது நீ கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான். அவசரப்படாமல் பொறுமையாக காத்திருந்தால் உன்னை சூழ்ந்த சூழ்நிலைகளும் சதிகளும் மாயைகளும் அடியில் தங்கும் போதே நீ மேலெழுந்து வருவாய். நீ சுத்தமான தண்ணீர் என்பது இவ்வுலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். இப்பொழுது உன்னுடைய காலத்தை நீ மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே. இந்த காலங்கள் தான் உன் வாழ்வில் செதுக்கப்பட வேண்டிய பொற்காலம் என்பேன். என்ன அப்பா, இத்தனை கஷ்டப்படுகின்றேன், இதுவா என்னுடைய வாழ்க்கையின் பொற்காலம் என்றுதானே கேட்கின்றாய்? ஆம் கண்மணி, இப்போது அனுபவம் என்கின்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம். இப்போதுதான் சிற்பியை தேடிக்கொண்டிருக்கின்றாய். நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. உன்னை கரை சேர்க்க என்ன இயலாத காரியத்தையும் உனக்கு அருளி அற்புதங்களை நிகழ்த்துவேன். கடல் எனும் துன்பத்தில் மூழ்கியிருக்கும் நீ வெற்றி எனும் முத்தை எடுத்துக்கொண்டுதான் கரை சேர்வாய். அதுவரையிலும் நான் மூழ்கிக் கொண்டு இருக்கிறேன், எனக்கு நீச்சல் தெரியாது, இப்படியே மூழ்கி விடுவேனா என்றெல்லாம் பதற்றப்படுகின்றாய். சற்று அமைதியாக சிந்தித்துப்பார். இரு கரங்களையும் பற்றி கொண்டு உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருப்பதை நீ உணர்வாய். உன்னுடைய கரங்கள் என்னுடைய கரங்களில் பத்திரமாக இருக்கும் போது, இருக பற்றி கொண்டிருக்கும் போது நீ எப்படி அம்மா மூழ்குவாய்? நீ முத்தெடுத்து வெளிவரும் வரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இது நாள் வரையில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று தெரியுமா? முடியாது, என்னால் இது முடியாது, எனக்கு இது நடக்காது, எனக்கு கிடைக்காது என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு இருந்ததால் தான் இவ்வளவு நாட்கள் கடந்து போயின. உனக்கே தெரியாமல், உன்னை அறியாமல் எதிர்மறையான எண்ணங்களை உன்னுடைய இலக்கை நோக்கி நீ வீசிக்கொண்டே இருந்தாய். உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் இலக்கினை நீ அடைய தடை கற்களாகவே இருந்தது. இன்றே அதனை உடைத்தெறி. இன்றே அதனை உடைத்து முடியும், என்னால் இது முடியும், இது எனக்கு நடக்கும் என்று சொல்லிக் கொண்டே இரு. என்னுடைய அப்பா செயல் புரிவார், நான் கேட்டதை எனக்கு தருவார் என்று என்னை முழுமையாக நம்பு. என்ன நடந்தாலும் எந்த நொடியிலும் சோர்ந்து போய் விடாதே, மனம் தளர விடாதே. ஏனென்றால் அடுத்த நொடி என்ன நிகழும் என்பது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். யார் சொன்னது அடுத்த நொடியில் உனக்கு அற்புதங்கள் நிகழலாம்? ஏனென்றால் அற்புதங்கள் எப்போதும் சொல்லிக் கொண்டு நிகழாது, சொல்லாமலேயே தான் அற்புதங்கள் நிகழும். நிகழ்ந்து முடிந்த பின்புதான் அதை நீ உணரவே ஆரம்பிப்பாய். அதனால் தான் கூறுகின்றேன், எந்த நொடியிலும் மனம் தளர்ந்து விடாதே. அடுத்த நொடி உனக்கானதாக இருக்கக்கூடும். கடந்து போன காலத்தில் நடந்தவற்றையெல்லாம் நினைத்து நினைத்து உருகிக் கொண்டு இருப்பதை விட எதிர்காலத்தில் அடுத்தது என்ற சுவாரஸ்யத்தில் சந்தோஷமாக கடந்து வா. நல்ல செயல்களில் புரிந்து வந்து நல்லெண்ணங்களை வளர்த்து கொண்டு நல்லதையே நினைத்து நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு நல்லதை தவிர வேறெதுவும் நடக்காது. இது 100% சத்தியமான உண்மை. நம்பிக்கை இருந்தால் காத்திரு. நாளையே கூட அற்புதங்கள் நிகழலாம். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் மனதில் உள்ள முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல வந்தேன். சமீப காலமாகவே உன் மனதில் ஒரு கேள்வி உன்னையே அரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த அப்பாவிடம் வைக்கும் வேண்டுதல்கள் உடனுக்குடன் நிறைவேறிவிடுகின்றது. நன்றி அப்பா என்ற அவர்களின் பதிவையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நானும் அதே போல உங்களிடம் நன்றி கூறத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன்.
ஆனால் எனக்கு மட்டும் ஏன் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் காலம் கடந்து கொண்டே செல்கின்றது? பொறுமையோடு இரு, நம்பிக்கையோடு இரு என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். அப்படியென்றால் நான் அத்தனை கர்ம வினைகளையா ஆற்றியுள்ளேன்? இன்னுமா என்னுடைய பாவங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது? என்னுடைய வேண்டுதல்களை மட்டும் ஏன் இத்தனை கால தாமதம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய்? இந்த கேள்விக்கான பதிலையும் விளக்கத்தையும் பலமுறை உனக்கு நான் கூறியிருக்கின்றேன். இப்பொழுது சற்று விளக்கமாக கூறுகின்றேன், கேள். அதன் பிறகு எதனால் உன்னுடைய வேண்டுதல்கள் கால தாமதமாகின்றது என்பதை நிச்சயம் நீ புரிந்து கொள்வாய். சற்று கவனமாகவும் இறுதி வரையிலும் நிச்சயமாக நீ கேட்டே ஆக வேண்டும். இது உன்னுடைய அப்பாவின் அன்பு கட்டளை என் கண்மணி. ஒரு யானையும் நாயும் கருத்தரித்திருந்தது. 3 மாதத்தில் நாய் தன் குட்டிகளை ஈன்றது. 6 மாதங்கள் கழித்து மறுபடியும் நாய் கருத்தரித்தது. அடுத்த 3 மாதங்களில் நாய் மறுபடியும் கருத்தரித்தது. இது மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. தனது 18வது மாதத்தில் நாய் யானையிடம் கேட்டது, உண்மையிலேயே நீ கர்ப்பம் தரித்தாயா? நீயும் நானும் ஒரே சமயத்தில் தானே கர்ப்பமானோம். ஆனால் நான் இத்தோடு 3 முறை கருத்தரித்திருக்கின்றேன். குழந்தையும் ஈன்று விட்டேன். இப்பொழுது அவை வளர்ந்தும் விட்டன. ஆனால் நீ இன்று வரை நீ கர்ப்பமாகவே இருக்கின்றாயே, என்னதான் நடக்கின்றது சொல் என்றது. அதற்கு யானை சற்றும் மனம் கலங்காமல், தோழியே, நான் சுமப்பது நாய்க்குட்டியல்ல, யானை குட்டியை. நான் 2 வருடங்களுக்கு ஒருமுறைதான் கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றுக் கொள்வேன். ஆனால் என் குழந்தை இந்த மண்ணில் விழுவதை பூமியும் உணரும். என்னுடைய குழந்தை பூமியில் நடந்தால் பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களும் பிரமித்து பார்ப்பார்கள். அனைத்து மனிதர்களும் அதற்கு வழிவிட்டு நடப்பார்கள். என் குட்டியை அனைவரும் வணங்குவார்கள். அதுவே எனக்கு பெருமையானது என்றது யானை. புரிகிறதா மகளே? உன் உழைப்பிற்கும் தேடலுக்கும் காத்திருப்பிற்குமான அங்கீகாரம் பலனும் கிடைக்கவில்லை என்று காணாமல் போய்விடாதே. ஏனென்றால் நீ பிரம்மாண்டத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய். பலன்கள் பெரிதாக இருக்கும்போது காலதாமதம் என்பது சாதாரணம்தானே. எத்தனை காலதாமதம் ஆகின்றதோ அத்தனை பலன்களை பல மடங்காக நீ பெறப்போகின்றாய். உன் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நாட்கள் ஆகின்றன என்றால் அது பல பிரம்மாண்டமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என்று அர்த்தம். இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய். பொறுமையாக இருந்தால் அதற்கான பொக்கிஷத்தை நீ நிச்சயம் அனுபவிப்பாய். அதனால் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். எனது இந்த வார்த்தைகளை நம்பு. நிச்சயம் உன் வாழ்க்கை செழிக்கும். நம்பிக்கை